மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. பாருங்க, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு பெரிய ஹெட்லைன்ஸ் வரணும், ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனோம், அந்த இதுல அவர் ஒரு முதல்வராக போக முடியாது. சார் தமிழ்நாட்டில இருந்து வர ஒரு முதல்வரும் சார் தமிழ் ஜேர்னலிஸ்ட் இங்க இருக்காங்க சார். மீடியா மேனேஜ்மெண்ட்ல அவர் இறங்கல, ஏன்னா அவர் இப்ப காரியம் செய்யணும்னு பாக்குறாரு. அதே நேரத்தில் பூவழி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இதை நம்ம பத்திரிகை தொழிலை பற்றியோ பத்திரிகையாளரை பற்றி சொல்ல விரும்புகிறேன். ஓகே, மீடியாவில் இன்னும் திமுகவோட ஆதிக்கம் இருக்குது. அதிகாரப்பூர்வமாக ஒன்றும் வரவே இல்லை. இவர் அமித்ஷாவை சந்திப்பார், இவரை சந்திப்பார், ஒன்றும் வரவே இல்லை. திமுக தலைவர்கள் ரொம்ப வேதனையில் இருக்காங்க. எப்படி வந்துட்டார் விஜய் சிஎம் ஆனார் என்ன ஒண்ணுமே. இதை எப்படியாவது ஒரு மாசத்துல இது கவுந்துரும், 2 மாசத்துல கவுந்துரும், 3 மாசத்துல கவுந்துரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒன்றும் கவுர போறது இல்லை. உள்ள தாங்க முடியல. ஐயோ, நம்ம பதவியில இருந்தா பதவி போயிடுச்சு. பதவி திரும்பி வர மாதிரி இல்ல. இப்போ நீங்க என்ன ஆட்சி பண்ணீங்க, இப்ப அதை வச்சு ஒரு இஷ்யூ பண்றீங்க. இது இல்ல இந்த தேர்தல் வந்து இது டெல்லியா தமிழ்நாடா? டெல்லியா தேர்தல் நிற்குது. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் பூவி, நீங்க சொல்லுங்க. சார் நல்லா இருக்கேன் சார். முந்தானேத்து விஜய் அவர்கள் வந்து மோடியும் பிரதமர் மோடி அவர்களையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்திச்சிருந்தாங்க. இந்த சந்திப்பிற்கான காரணம் என்ன சார்? ஏன்னா நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்காரு. இதில் முக்கியமாக வந்து மேகதாது அணை திட்டம், அதை பற்றி அவர் முக்கியமாக கோரிக்கை வச்சுருக்காரு சார். இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? மேகதாது அணை திட்டம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி, ஏன் வந்து அது தமிழகத்துக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி? முறையாக தமிழ்நாட்டில் காவேரி வச்சுட்டு தமிழ்நாட்டில் அரசியல் நடப்பது முதல் முறை இல்லை. ஓகே, இப்போ எல்லாரும் ப்ரெஷர் போடுறாங்க, இவரும் போய் ஒரு கொடுத்துருக்காரு மத்திய அரசுக்கு. இப்போ மத்திய அரசு இந்த மேட்டரில் என்ன செய்ய முடியும்? காவேரி தண்ணி வந்து கொடுக்குது வந்து கோர்ட் தீர்ப்பு பிரகாரம் தான் வருது. இப்போ இதில் வந்து இல்லை மத்திய அரசு ஏதாவது செய்யணும், இதில் மத்திய அரசு தடுத்தாதான் முடியும். ஒருவேளை இந்த அணை வந்துடுச்சு அப்படின்னா உபரி நீர் வர்றதும் இன்னும் கம்மியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே சார். அதனால தமிழகத்தை வேணாம். கரெக்டு இல்லை அது அதாவது தமிழ்நாட்டில் எந்த அரசு வந்தாலும் சரி, எந்த முதல்வர் வந்தாலும் சரி, இதை தான் சொல்லிட்டு இருக்கணும். ஆனால் அதுவும் அவங்களுக்கு தெரியும், முழுக்க முழுக்க பெங்களூருக்கு குடிநீர் போவே கூடாது, ஒரு சொட்டு கூட போகக்கூடாதுங்கிற இதுவும் வந்து அந்த வாதமும் வந்து சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்காது. இதுல மிஞ்சுவது என்ன? வெறும் அரசியல் தான் மிஞ்சும். ஒரு எதிர்கட்சிகளுக்கு ஒரு தொடர்ந்து நெருக்கடி தரத்துக்கு ஒரு சந்தர்ப்பம். அதே நேரத்தில் இப்போ டிகே சிவகுமார் கர்நாடகா முதல்வராக பதவியேற்ற பிறகு அண்ட் அவர் பெங்களூருக்கு அமைச்சர், அதை குடிநீர் அமைச்சகம் அவர்கிட்ட தான் இருந்தது, அமைச்சரவை இருந்தது. இப்போ அவர் முதல்வரான பிறகு பெங்களூருக்கு பல தீர்வு காணணும். அதில் குடிநீர் ஒரு பிரச்சனைங்க. ஓகே, கர்நாடகா திருப்பி சொல்வது என்னன்னா, உங்களுக்கு தண்ணி நான் கொடுக்கறத கம்மியான சொல்லுங்க, அங்கே இருக்கிற தண்ணியில் நாங்கள் இவ்வளோ தானே எடுத்துக்கிறோம், பாக்கி உங்களுக்கு கொடுக்க வேண்டியது நாங்கள் தர தானே போகிறோம். பட் இங்கே தமிழ்நாட்டில் சொல்வது என்னன்னா, இல்லை நீங்கள் ப்ராஜெக்ட் போட்டாலே எங்களுக்கு தண்ணி குறைஞ்சிரும், நாளைக்கு வந்து மழை சரியா பெய்யல வச்சுக்கோங்க, அது நீர் ஓட்டம் கம்மியாச்சுன்னா எங்களுக்கு தானே நீங்க தடுத்துடுவீங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வருது. அப்ப இந்த மேட்டர் முழுக்க கோர்ட்ல இருக்கும்போது இதை வச்சுட்டு அரசியல் பார்த்தீங்கன்னா இது விஜய் மேல ஒரு பிரஷர் பாலிடிக்ஸ். ஓகே ஓகே, அதாவது நம்ம இன்னைக்கு பேசுறது இருக்கிற உண்மையை சொல்றோம். இது தமிழ்நாடு உரிமையை பத்தியோ இல்ல கர்நாடகா உரிமையை பத்தியோ இப்ப விவாதம் இல்லை. ஏன்னா காவேரி இது வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வரணும், கர்நாடகாவுக்கு எவ்வளவு போனோம், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பிலே இருக்குது. ஓகே, அவங்க சொல்வது என்ன? கர்நாடகா எங்களுக்கு வர தண்ணியில் நாங்கள் எப்படியும் உபயோகப்படுத்திக்கிறோம், அதை பாசனத்துக்கும் உபயோகப்படுத்துவோம், குடிநீருக்கும் உபயோகப்படுத்துவோம்.
ஆனா நாங்க ஒரு ஒரு இங்க ஒரு கிணறு மாதிரி தோண்டி இங்கேருந்து தண்ணி அந்த பக்கம் டைவர்ட் பண்ணோம்னா உங்களுக்கு தமிழ்நாடு குறைஞ்சிரும் நீங்க சொல்வது சரியில்லைன்னு அவங்க சொல்றாங்க. ஆமா. இப்ப குறைஞ்சப்புறம் பேசுங்க. நம்ம ரொம்ப சிம்பிளா பேசுறோம் இத. நம்ம ரொம்ப ம். டெக்னிக்கலா போகாம சிம்பிளா சொல்றோம். இது ஓகே டெக்னிக்கலா சார். அவங்களுக்கு எவ்வளவு டிஎம்சி வரணும், நமக்கு எவ்வளவு டிஎம்சி வரணும், இதுல டிஎம்சி எவ்வளவு டைவர்ட் ஆகும் அதுக்குள்ள போல. ஏன்னா இப்ப இந்த ம். ப்ராஜெக்ட் அது ஒண்ணுமே ஆரம்பிக்கல இது. ஓகே, ஓகே. அதே நேரத்துல கர்நாடக அரசியல் என்னன்னா, பெங்களூரு குடிநீர் பிரச்சனை தீர்வு காணுவோம் அதுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம் சொல்லி ஒண்ணுமே பண்ணலையே காங்கிரஸ் அங்க. ஆச்சு அங்க 2028க்குள்ள தேர்தல் வருது. ஓ! சட்டசபை தேர்தல். ஆமாமா. அப்ப அப்ப அங்கே ஒரு டிராமா நடந்துட்டு இருக்கு. புரியுது, நீங்க என்ன புரியுது. பண்ணீங்க? அங்க ம், விஜய ம். சப்போர்ட் பண்றீங்க. அந்த இடத்துல தமிழ்நாடு அரசு உங்க சப்போர்ட்ல இருக்குது. நீங்க அழுத்தம் குடுத்தீங்களா இல்லையா? ம், ம். நீங்க என்ன பண்றீங்க? ஒண்ணும் பண்ணல. இது என்ன அங்க ஒரு அரசியல் இருக்குது. இது ம், முதல் ம். முறையா இல்ல பூவழி. இதே தான் நடந்திருக்கு. காங்கிரஸ் ஓகே, ஆட்சி ஓகே சார். இருந்தாலும் சரி, அங்க பாஜக ஆட்சியில இருந்தாலும் சரி, இதே பிரச்சனை ஓடும் அங்க. ம், ம். ஆனா சரிங்க அதே சார். நேரத்துல ம், தமிழ்நாட்டுக்கு உரிமைக்கு கேடு வரக்கூடாது. தமிழ்நாடு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும். இத எடுத்து விஜய் சொல்லியிருக்காரு. அந்த குடுத்த ம், மெமராண்டம்ல இருக்குது. ஆனா ம், அதே ம். நேரத்துல மத்திய அரசு இப்ப நான் டெல்லியில இருந்து பேசுறதுனால சொல்றேன். மத்திய அரசு இந்த மேட்டர்ல இன்டர்வீன் பண்றதுக்கு ஸ்கோப் கிடையாது. ஓகே. இப்ப அவங்க நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரைபுனல் அவார்டு பிரகாரம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பாக தான் தள்ளி போயிட்டு இருக்கு. போயிட்டுருக்கு. ஓகே சார். சரிங்க சார். அதே மாரி விஜய் அவர்கள் வந்து அந்த தமிழ்நாடு இல்லத்திலேருந்து பிஎம்ம சந்திக்க போம்போதும் சரி, நிர்மலா சீதாராமன் அவங்கள சந்திக்க போம்போதும் சரி, பிரஸ் மீட் குடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வைரல் ஆயிட்டே இருந்துச்சு. அதுவும் இல்லாம ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு ட்விட்டர்ல. பிரஸ் மீட்க்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த பிரஸ் மீட் கேன்சல் ஆன மாரி ஒரு விஷயம் போயிருக்கு சார். பிரஸ் மீட் வந்து ஜெயலலிதா அம்மையார் அதற்கப்புறம் வந்து எல்லாருமே அந்த பிரஸ் மீட்டை குடுத்துருக்காங்க. அது ஒரு மரபு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க சார். இத எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு பிரஸ் மீட் குடுத்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கா? இல்ல அவர் குடுக்காம போனது எதுவும் ப்ராப்ளமா அப்படிங்கிற மாரி? இல்லைங்க. அவர் நார்மலி என்னன்னா, ஒரு தமிழ்நாடு முதல்வர் தில்லி விஜயம் பண்ணிட்டு போறாருன்னா, ம், அதுக்கு பிறகு போறச்ச 2 வரி சொல்லிட்டு போவாரு. நாங்க எல்லாரையும் சந்திச்சுட்டு வந்தோம். ம், இது பேசினோம். தமிழ்நாடு கோரிக்கை வச்சோம். அப்படி இப்படின்னு ம். ஒரு பைட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த ஆமாமா. டிவி இதுல. பைட் ம், ம், குடுத்திருப்பாரு. ம். பட் விஜயோட அப்ரோச் வேற மாரி இருக்குது. இப்ப தமிழ்நாட்டிலேயே அவர் பதவி ஏத்த பிறகு ஒண்ணும் பைட் குடுக்கல. ஆமா. அத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவரோட அரசியல் வேற, முதல்வரா இவரோட செயல்பாடு வேற. மீடியா தரப்புலேருந்து அவங்க எப்போதும் பிரஷர் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப பைட் இல்லன்னா நம்மள கேட்பாங்க இல்லன்னா பைட் எங்க போச்சு? ஒண்ணுமே வரலையே. இவ்வளவு ம், நியூஸ் ம். இவ்வளவு தூரம் டெல்லி வந்துட்டு போனார். இந்த பிரஷர் பத்திரிகையாளர்கள் மேல இருக்கிறது அது வேற விஷயம். ஏன்னா நான் ஒரு ஓகே. பத்திரிகை தொழில்ல இருந்ததுனால 42 ஆண்டு காலம் இருந்ததுனால சொல்றேன். நம்ம மேல ஒரு பிரஷர் இருக்குது. என்ன ம், காமிக்கணும். பட் அதே ம். நேரத்துல விஜயோட அப்ரோச் ஒரு புது விதமா இருக்குது. ஓகே. அதாவது என்ன நம்ம ஏதாவது ஒரு 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 டிசிஷன் எடுத்த பிறகு தான் நம்ம இது பண்ண சும்மா பிரஸ் மீட் டெய்லி பார்த்து என்ன ஆகப் போகுது? புரியுது, புரியுது. 2வது அவர் என்ன நினைக்கிறாரு? இப்பதான் பாருங்க 1 மாசம் கூட ஆகல ஒண்ணும். பதவி ஆமா. எடுத்துட்டு. ம், இப்ப நம்ம சும்மா பைட்டே குடுத்திருந்தா என்ன பிரயோஜனம்? ம், என்ன மக்களுக்கு என்ன சொல்லப் போறோம்? இப்ப மக்கள் காத்துட்டு இருக்காங்க என்ன? இவர் செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு மேட்டர்ல டீப்பா உள்ள போறாரு. ம். என்னது? எப்படி? ஏன்னா அவசரப்படாம செய்யறாரு. பாருங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். ஒரு பெரிய ஹெட்லைன்ஸ் வரணும். ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனோம்னா அந்த இதுல அவர் ஒரு முதல்வரா போக முடியாது. ம். இப்ப மீடியா மேனேஜ்மெண்ட்ல அவர் இறங்கல. ஏன்னா அவர் இப்ப காரியம் செய்யணும்னு பார்க்கிறாரு. அதே நேரத்துல பூவழி நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். இத நம்ம ம். பத்திரிகை தொழில பத்தியோ, பத்திரிகையாளர பத்தி சொல்ல விரும்பல. ஓகே. மீடியால இன்னும் திமுகவோட ஆதிக்கம் இருக்குது. ஓ! டோட்டல் கண்ட்ரோல் இருக்குது இன்னும். அத நான் தமிழ் சொல்லும்பொழுது சேனல்ஸ் சொல்றீங்களா சார்? இல்ல நேஷனல் சேனல்ஸ சொல்றீங்களா சார்? நேஷனல் சேனல் அவ்வளவுங்க. நேஷனல் சேனல்ல ஒண்ணும் இல்ல. பட் ம். டெல்லியில செயல்படுற அ தமிழ்நாடுல இருக்கிற மீடியா ரெப்ரசன்டேட்டிவ் பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு டிஎம்கேவோட ஒரு இது இருக்குது. இன்ஃப்ளூயன்ஸ், பிரஷர் இருக்குது. ஓகே. அவங்க என்ன என்ன மாரி சார்? நினைக்கிறாங்க? என்ன ஏதாவது இத ஒரு கான்ட்ரோவர்சி பண்ணுவோம். ம், ம். இப்ப திமுக அ தலைவர்கள் ரொம்ப ரொம்ப வேதனையில இருக்காங்க. எப்படி வந்துட்டார் விஜய் சிஎம் ஆனாரு? என்ன ஓகே. ஒண்ணுமே இத எப்படியாவது 1 மாசத்துல இது கவுந்துரும், 2 மாசத்துல கவுந்துரும், 3 மாசத்துல கவுந்துரும் சொல்லிட்டு இருக்காங்க. ம். ஆனா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒண்ணும் கவுர போறதில்ல.
இப்பதாங்க என்னங்க மே 4ஆம் தேதி தான் ரிசல்ட் வந்தது. இன்னும் ஜூன் 4ஆம் தேதியே ஆகல. அதுக்கு முன்னாடி இதை கவுந்துரும் நம்ம சொன்னா ஆயிடுமா? ம் ம் இப்ப அதனால நான் என்ன சொல்ல வரேன், இன்னும் டிஎம்கேயோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு மீடியால, தமிழ்நாடு மீடியால, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் ம் மீடியால. ம் அந்த ம் ரிப்போர்ட்டர்ஸ் நீங்க டெலிவிஷன் ஈவினிங் பாருங்க, என்ன பாக்குறீங்க, என்ன மாதிரி டிஸ்கஷன் நடக்குது? அதாவது ஒரு தொடர்ந்து ஒரு முயற்சி என்ன நடக்கிறதுனா, இந்த விஜயால முடியல, விஜய ஃபெயில், ம் சிஎம்ஆல ஃபங்க்ஷன் பண்ண முடியல, இதுக்கு ஒரு ஒரு ப்ராஜெக்ட் இது நடக்குது. இதுல இங்க பிரச்சனை, அங்க பிரச்சனை, அதாவதுங்க அவருக்கு முதல்ல என்ன நினைச்சாங்க திமுக தலைவர்கள், நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு இந்த கவர்மெண்ட், ஓகே நம்ம கூட்டணி இருக்கிற கட்சி அவங்கள சப்போர்ட் பண்றாங்க, நம்ம கையில தான் ரிமோட் இருக்குது, எங்க ம் தயவுல தான் விஜய் ஆட்சி ஓடுது. நடக்குது. இந்த ம் ப்ரொஜெக்ட்ஸ் இதை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணாங்க. ஆனா அதுக்கு ஒரு பெரிய இடி விழுந்துருச்சு. என்ன, இடதுசாரி கட்சிகளும் சப்போர்ட் பண்ணிட்டாங்க, கூட்டணியும் போயிட்டாங்க, விசிகே அமைச்சரவை ஐஎம்எல் கொடுத்துருக்கு. வந்து அங்க அமைச்சரவையில சேர்த்துட்டாங்க, ம் அமைச்சராயிட்டாங்க. இப்ப அப்படி இருக்கிறதுல உங்க கையில என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லையே. ம் ம் ரிமோட்டும் இல்ல, கூட்டணியும் இல்ல. இல்லன்னா இவங்க என்ன தெரியும் சொன்ன, எங்க தயவு தான் நடக்குது, ம் எங்க ம் தயவுல நாங்க மதசார்பற்ற ஒரு ஆட்சி வரணும், நாங்க தான் எங்க விஜய் என்ன விஜய், அதாவது விஜய மட்டம் தட்டி காமிக்கணும்னு ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு. ஆனா மக்கள் இதை ஏத்துக்க போறது இல்லைங்க. நான் பல ம் பல ஆண்டு காலம் இந்தியன் பாலிடிக்ஸ் பார்த்துருக்கேன், பல மாநிலங்கள்ல பார்த்துருக்கேன், தமிழ்நாட்டிலேயே பார்த்துருக்கேன். ம் இப்பதான் ம் எலெக்ஷன் முடிஞ்சு அவர் வந்திருக்காரு. சரி, அவருக்கு ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்கல. ஆனா மேண்டேட் தானே இருக்குது இல்ல. ம் ம் இப்ப புரியுது. சட்டசபைக்குள்ள நம்பர் கம்மியா இருந்தாலும் சட்டசபை வெளியில எப்படி இருக்குது? ஒரு சான்ஸ் கொடுக்கணும் இவருக்கு. கண்டிப்பா. இந்த மாதிரி இருக்கும் பொழுது எதிர்க்கட்சிகள் இந்த மாதிரி செய்வது செயல்ல பாத்தீங்கன்னா மக்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்கும். நீங்க எவ்வளவுதான் நியூஸை மாத்தி கித்தி மனிப்புல, இல்ல இங்க பேசாம போயிட்டாரு, அங்க பேசாம ம் போயிட்டாரு, பயந்து ஓடிட்டாரு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு பாருங்க. இது மக்கள் மேல பெரிய ஒரு இது பண்ணாது. ஒ ஏன்னா பாருங்க விஜய் தமிழ்நாட்டுல, இல்ல என்ன சொல்ல வர பூவி, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம வந்து மீடியாவை நம்ம ஒண்ணும் குற்றம் சொல்லல, சரி கேள்வி ம் கேட்க வேண்டியது உங்க வேலை. பட் அதனால இந்த அரசு விழுந்துரும், அதனால ஒரு பின்னடைவை எடுத்து, அதனால அப்படி இல்லைங்க. அவரோட விஜய் அப்ரோச் வேற. அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு 6 மாசமாவது போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் பிரஸ். ம் ம் இப்ப என்ன, இப்ப அவர் பிரஸ் சந்திச்சாரு, ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு ஒரு விவாதத்தை கலப்படம் தானே காத்துட்டு இருக்காங்க. ஆமா அந்த சார். விவாத கலப்படம் சொல்றது யாரு? அது விவாத கலப்பினா யாருக்கு லாபம்? மக்கள் மத்தியில இந்த அரசை பத்தி ஒரு சந்தேகத்தை எழுப்புறதுக்காக முயற்சி நடக்கிறது. ம் இதான் அரசியல், இதுதான் அரசியல். அவங்க முதல்ல பேசும்போது எப்படி பேசினாங்க, இல்ல மக்களோட தீர்ப்பை நாங்க இது பண்றோம், we ம் respect the mandate, அப்படி இப்படின்னாங்க. இப்ப ஆமா. 6 பொறுத்து மாசம் டிஸ்டர்ப் பண்ண போச்சு. மாட்டோம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆட்சி போய் 1 மாசத்திலேயே திமுகவால ஆட்சி இல்லாம இது அந்த இது சொல்லுவாங்களே, ஃபிஷ் வித்தவுட் வாட்டர், ம் அந்த மாதிரி தவிக்கிறாங்க. அந்த தவிப்போட அடிப்படையில தான் நீங்க மீடியா மேனிபுலேஷன் பாக்குறீங்க. ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயங்க, முதல்ல அதிகாரப்பூர்வமா ஒன்றும் வரவே இல்லை. இவர் அமித்ஷாவை சந்திப்பாரு, இவரை சந்திப்பாரு, ஒன்றும் வரவே இல்லை. ஆமா ஆமா சார். அதுதான் அடுத்து ஆபீஷியலா கேட்கணும்னு விஜயோட நினைச்சேன் நானு. இல்லைங்க, பூர்வழி நான் ஒரு இதுவாக சொல்றேன். ஆ ஆஃபீஷியலா ஓகே சார். இதுதான் ப்ரோக்ராமு, ம் இவரை இந்த சந்திப்பாங்கன்னு வரல. மீடியா அவங்களோட சோர்சஸ் மூலமாக இப்போ சந்திப்பாங்க, அப்போ சந்திப்பாங்கன்னு இவங்க போடுறாங்க. அந்த சந்திப்பு இவங்க போட்ட யூகம் தான் அது. அந்த சந்திப்பு நடக்காத போது அமித்ஷா பார்க்க விட்டுட்டாரு, இவரை பார்க்க விட்டுட்டாரு, அந்த முதல்வர் பார்த்தாரு, இந்த இவரால் பார்க்க முடியல, ம் அப்படிலாம் இல்லைங்க. ஏன்னா ப்ரோக்ராம் வந்து நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ப்ரோக்ராம், ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், இதெல்லாம் முன்னாடியே ஷெட்யூல் ஆகும். ம் இது அப்படி அதாவது பார்க்கணும்னு இருந்தாரு, பார்க்காம போயிட்டாரு, அதனால இவருக்கு ஒரு பின்னடைவு, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஓகே இந்த சார். மாதிரி போனீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, இட் இஸ் வெரி பெட்டி. ம் ம் ஒரு தமிழ்நாடு சிஎம் டெல்லி வரும் பொழுது ப்ரோக்ராம் எல்லாம் ப்ரீஃபிக்ஸ்டு. அப்புறம் பிரதமரோட 10 நிமிஷம் இருந்தாருங்கிறது கரெக்ட் இல்லை, அதுக்கு மேலே இருந்திருக்காரு. ஆமா. 20 நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 25ன்னு சொன்னாங்க. இல்லை, நான் கேள்விப்படுறது 40 நிமிஷம் கூட இருக்குன்னு. ஓகே ஓகே.
என்னங்கிற அதாவது என்னன்னா உள்ள தாங்க முடியல. ஐயோ ஓகே. நம்ம பதவியில இருந்தா பதவி போயிடுச்சே, ம். பதவி திரும்பி வர மாதிரி இல்லை இப்போ. அந்த வேதனையை தான் அவங்களுக்கு ஆதரவு தர பத்திரிகையாளர்கள், அவங்களுக்கு ஆதரவு தர ஊடகங்கள் அதே மாதிரி மூடுல இருக்காங்க. ஓகே. கொஞ்சம் நெகட்டிவா இருக்காங்க. இது நல்லது விஜய்க்கு. இவ்வளவு கிரிட்டிக்கலா இருந்தா நல்லது விஜய்க்கு. ம். இது நல்லதுதான். இது தமிழ்நாட்டுக்கு ஓகே. நல்லது, மக்களுக்கு நல்லது. லெட் தெம் பி கிரிட்டிக்கல். பட் அட் த ஓகே. சேம் டைம் நீங்க ஒரு ப்ரோபகண்டால போயிட்டீங்க வச்சுங்க, எதை எடுத்தாலும் தப்பு, கைப்பற்றா குற்றம், கால்பற்றா குற்றம், இது சரியில்லை அது சரியில்லை, மக்கள் அதை முழுமையா நம்ப மாட்டாங்க. ம். ஏன்னா அவர் விஜய் என்ன நோக்கத்துல போறாரு? முதல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பல பிரச்சனைகளை விட்டுட்டு போயிருக்கு திமுக அரசு. ஆமா சார். ஒரு இதே மீடியா மேனேஜ்மெண்ட் திமுக பண்ணிட்டு இருந்தது. நீங்க 6 மாசமா ஏதாவது ஒரு தமிழ்நாடு பிரச்சனையை பத்தி டிவியில டிபேட் பாத்தீங்களா? இல்ல. திருப்பி திருப்பி அதிமுக பாஜக கூட்டணி என்னாச்சு, அதிமுக இபிஎஸ்க்கு என்னாச்சு, ஓபிஎஸ்க்கு என்னாச்சு, இதே தான் 6 மாசமா ஓட்டினாங்க தேர்தலுக்கு முன்னாடி. அது மேல பிரைம் டைம் டிபேட். திமுக இந்த தடவை என்ன பிரச்சனையை சந்திக்கிறது, எப்படி சந்திக்கிறது, கிரவுண்ட் ரிப்போர்ட் ஏதாவது வந்ததா? இந்த தேர்தலில் இப்படி நிலைமை வரும்னு நிஜமாவே மீடியா ரிப்போர்ட்டிங் பண்ணியிருந்தா வெளில வந்திருக்காதா? அப்ப ஏன் வரல? அதாவது நீங்க அதாவது நான் என்ன சொல்ல வர பூர்வழி ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிக்கிறேன். பத்திரிகை தொழில் ஒரு புனிதமான தொழில். ஆனா அது ஒரு அரசியல் மாதிரி ஆயிடுச்சு இப்போ. அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, இங்க டெல்லியில இருக்குது இந்த பிரச்சனை, ஜேர்னலிசம் பை அதர் மீன்ஸ். அதாவது ஜேர்னலிசம் ஒரு அரசியலோட பார்ட் ஆயிடுச்சு. ஒரு கட்சியோ இல்ல ஒரு இதுவோ அவங்க செய்யற அரசியலுக்கு இவங்க சைடு சப்போர்ட். எக்ஸ்ட்ராஸ் சொல்லுவாங்களே ஃபில்ம் வேர்ல்ட்ல, எக்ஸ்ட்ராவா இருக்கவங்க. ஆமா சார். ஹீரோ ஹீரோயினுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ராஸ், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வேலை. எது பண்ணாலும் நீங்க அப்படித்தானே சொல்ல போறீங்க. அந்த நெகட்டிவ் ரிப்போர்ட்டிங், நீங்க நெகட்டிவ் ரிப்போர்ட்டிங் பண்ணுங்க, நல்லது, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அதே நேரத்தில் உங்க பயஸ் வெளில வருது. இல்லாத பிரச்சனையை சொல்றீங்க. ஏங்க தமிழ்நாடு தேர்தலில் நல்லா ஜெயிச்சிருக்காரு, ஒரு பெரிய ஹிஸ்டரி ஆயிருக்கு. விஜய் டெல்லி போறாரு, பிரதமரை சந்திக்கிறாரு. நீங்க வர போட்டோலாம் பார்த்தீங்கன்னா மீட்டிங் நல்லாவே இருந்திருக்கு. எனக்கு கிடைக்கிற தகவல் என்ன, பிரதமர் இவரை விஜய் சந்திச்ச போது அவர் வாழ்த்து தெரிவித்தார். இது ஒரு அற்புதம் படைச்சிட்டீங்க. இட்ஸ் யூனிக், யூ மேட் ஹிஸ்டரி. ஒன்று. இரண்டாவது, 2014 இவங்க சந்திச்சிருக்காங்க ஒரு தடவை, முன்னாடி விஜய் பிரதமர் மோடியை சந்திச்சிருக்காரு. மூன்றாவது விஷயம் என்ன பூர்வி, என்ன புரிஞ்சுக்கணும்னா, எல்லா நேரமும் அரசியலே நடந்துட்டு இருக்காது. ஏன்னா தேர்தல் முடிந்த தேர்தல் வரல அரசியல் நடக்கும். தேர்தல் பிறகு இப்ப ஆட்சி வந்தாச்சு. அதனால இவர் ஒரு முதல்வருங்கிற ஒரு இதுல அங்க அவர் சந்திக்கிறாரு ஒரு பிரதமரை. இல்ல பிஜேபி டிவிக்கு அதெல்லாம் வராதுங்க. இப்ப தேர்தல் ஒண்ணும் இல்ல, கூட்டணியா பேச போறாங்க. புது தமிழ்நாடு முதல்வர்ங்கிற முறையில் அவர் போய் சந்திச்சாரு. பிரதமர் அவருக்கு வரவேற்பு கொடுத்து, ஏன்னா புது தமிழ்நாடு முதல்வர், இவர் சில விஷயங்கள்லாம் எடுத்து சொன்னாரு. தமிழ்நாடு கோரிக்கைக்கு மெமராண்டம் கொடுத்துருக்காரு. அந்த மெமராண்டம் பார்த்துட்டு பிஎம்ஓல அதை எக்ஸாமின் பண்ணுவாங்க, என்ன மேட்டர் இருக்கு என்ன இருக்குன்னு. அது தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. ஆனா எடுத்த உடனே அங்க போவாரு விஜய், அங்க அடங்கிட்டாரு, சரண்டர் பண்ணிட்டாரு, அப்படி கிடையாதுங்க. அதே மாதிரி எனக்கு கேள்விப்படுறது, நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனோட மீட்டிங்கு பாசிட்டிவாக தான் போயிருக்கு. பாசிட்டிவ்னா என்னன்னா, இவரோட அப்ரோச், விஜயோட அப்ரோச் முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன அவர் என்ன சொன்னார், என்னைக்கு பதவி பிரமாணத்துக்கு பிறகு என்ன சொன்னார், யாரை வேணாலும் நான் சந்திப்பேன் தமிழ்நாட்டுக்காக. இதை குறை சொல்லாதீங்க, இதை வச்சுட்டு ஒன்று புதுசாக அரசியல் பிரச்சனை பண்ணாதீங்க, யாரை வேணாலும் சந்திப்பேன். பாருங்க, இந்த தப்பு தானே ஸ்டாலின் பண்ணாரு. 5 ஆண்டு காலம் என்ன பண்ணாரு, முதல் முறையாக பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்த போது 21 இருக்கும், 21, 22 இருக்கும், ஃபர்ஸ்ட் பிரதமரோட தமிழ்நாடு விசிட். முதல்ல கோபேக் மோடி கருப்பு காடி காமிச்சு, அதுக்கு பிறகு அவர் முதல் முறையாக பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வராரு. பல ப்ராஜெக்ட்ஸை துவக்க விழாது நேரு ஸ்டேடியம்ல நடந்தது சென்னையில். அதுல என்ன பண்ணாரு, ஒரு அரசியல் ஸ்பீச் கொடுத்தாரு ஸ்டாலின், எழுதி வச்சுட்டு படிச்சார். நீங்க இதை செய்யல, அதை செய்யல, இதை செய்யல. ஸோ முதல் கெமிஸ்ட்ரி அவுட்டு. புரியுது. அதனால லாபம் யாருக்கு, நஷ்டம் யாருக்கு? நீங்க 5 ஆண்டு காலம் கடைசியில் தேர்தலில் நீங்க என்ன பண்ணீங்க, டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு. ஆமா,
அப்படி அது அது அதை தானே இவர் விஜய் அதை எடுத்துட்டு மக்கள்கிட்ட சொன்னார். இது என்ன நடக்குது? நீங்க என்ன ஆட்சி பண்ணீங்க, இப்போ அதை வச்சுட்டு ஒரு இஷ்யூ பண்றீங்க. இது இல்ல இந்த தேர்தல் வந்து இது டெல்லியா தமிழ்நாடா? என்ன டெல்லியா தேர்தல் நிற்குது பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி கடைசியில் ஃபெயில் ஆயிடுச்சு. இது தமிழ்நாட்டுக்கு உங்களால மத்திய அரசுகிட்ட பேசி ஒன்றும் வாங்க முடியல. ஏன்னா முழுமையா அரசியல் பண்ணீங்க. எந்த இதை பினராயி விஜயன் சாதிச்சாரோ பாருங்க, அவர் மார்க்சிஸ்ட் கட்சி முதல்வர், அவர் பிரதமரோட அவரோட டீலிங்ஸ் கரெக்டா இருந்தது இல்ல, அங்க விழுங்க போர்ட்டே வந்துருச்சு. இந்தியாவிலே ரொம்ப ஆழமான ஒரு துறைமுகம் அங்க வந்துருச்சு கேரளா. மார்க்சிஸ்ட் தலைவரா இருந்து பண்ணிட்டாரா இல்லையா? நீங்க என்ன பண்ணீங்க? எதை எடுத்தாலும் ஒண்ணு கொடுக்கல, அது முழுமையா போய் ஒரு கல்வி திட்டத்துல ஒரு குறிப்பிட்ட ஸ்ரீ ஸ்கூலுக்கு வந்த பிரச்சனை, அது வேற பிரச்சனை. ஓகே சார். இந்த மாதிரியே மக்களை குழப்பி என்னங்க, தேர்தல் முடிஞ்சு போச்சுங்க, தீர்ப்பு கொடுத்துட்டாங்க மக்கள். இப்போ விஜயை செயல்பட விடுங்க. சரி, அவர் மேலே வரும் கிரிட்டிக்கல் வரும், நம்மளே விவாதிப்போம். பட் முதல்ல அட்லீஸ்ட் எல்லாருக்கும் ஒரு டைம் இருக்குது இல்ல. நீங்க ஜாப் முதல்ல சேர்றீங்க, உங்களுக்கு 1 மாசம் ட்ரையல் பீரியட் உண்டா இல்லையா? கண்டிப்பா 6 மாசம் ட்ரையல் பீரியட், அப்புறம் தான் கன்ஃபர்மேஷன் ஆகும். சில அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா 1 வருட காலம் ஆகும் கன்ஃபர்மேஷன். அந்த மாதிரி விஜய் ஒரு பெரிய காரியம் எடுத்துட்டு இருக்காரு. ஆனால் ஒன்று கிளியராக வருதுங்க, இங்கே விஜய் வந்து இங்கே டெல்லியில் வந்து பிரதமரை சந்தித்த பிறகு, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தித்த பிறகு பல தமிழ்நாடு கேடர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை சந்திச்சிருக்காரு. ஓகே. அதில் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, எல்லா ஆஃபீஸர்ஸ்டையும் பார்த்து என்ன சொன்னார், தமிழ்நாட்டில் நாங்கள் பெரிய மாற்றம் கொண்டு வரணும்னு பார்க்குறோம், தமிழ்நாட்டில் கம்ப்ளீட்டாக கவர்னன்ஸே மாற்றணும்னு பார்க்குறோம், தமிழ்நாடுக்கு நல்ல வளர்ச்சி வரணும்னு பார்க்குறோம், தமிழ்நாடோட இளைஞர்களுக்காக எதிர்காலத்தை நல்லா பண்ணணும்னு பார்க்குறோம். நீங்க தமிழ்நாடு கேடர் ஆஃபீஸர்ஸ், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பிரதமர்கிட்டே தான் சொல்லியிருக்காரு, ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் தமிழ்நாடு. ஓகே ஓகே. ஸோ அவங்க அவரோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னன்னா, விஜய் வந்து அரசியல் பண்ண வரல டெல்லிக்கு. இப்போ அந்த அரசியல் அவர் இறங்கல, அவர் தமிழ்நாடுக்கு என்ன நல்ல, எப்படி ஒரு நல்ல ஆட்சி தரணும் அந்த நோக்கத்தில் வந்திருக்காரு. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அரசியல் வேற ஆட்சி வேற. இந்த நேரத்தில் பிரதமர் கூட விஜய் பார்த்துட்டு அவருக்கு என்ன தோணும், சரி இவர் சின்சியரா வந்திருக்காரு, பார்ப்போம் என்ன முறைப்படி தமிழ்நாடுக்கு செய்வது, நாம ஏன் செய்யக்கூடாது. எனக்கு கிடைக்கிற தகவல் அடிப்படையில் சொல்றேன். ஓகே சார். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இல்லை உதயநிதி, அப்புறம் சபரீசன், இவங்க 3 பேருமே வந்து மைசூர் ட்ரிப் போயிருக்காங்க. டாக்ஸ் இந்த மாதிரி வருது சார், அவங்க வந்து பிஜேபி அலைன்ஸ் வைக்க தான், பேசுறதுக்கு தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் இப்போ வந்துட்டு இருக்கு. இன் ஃபியூச்சர் வந்து இந்திய கூட்டணியில் இப்போ திமுக இல்லை சார், அவங்க வந்து இப்போ தனித்து விடப்பட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க பிஜேபி அலையன்ஸ்க்காக ட்ரை பண்ணுறது கரெக்டா? அப்படி நடக்குமா? வாய்ப்பு இருக்கா சார்? இல்லைங்க, இது அதாவது இப்போதைக்கு பாருங்க, தமிழ்நாட்டில் ஆட்சியில் இல்லை. அப்படி இல்லாத போது மத்திய என்டிஏல இப்போ எப்படி இப்போ என்ன பண்றது? இப்போ நேரடியாக உள்ள நுழைய முடியாது. ஏன்னா இங்க மதசார்பற்ற அரசியல் பிஜேபி கிட்டே போகும். அப்படி இந்த மாதிரி ஏமாத்தல் 99லயும் பார்த்துருக்கோம். 1999 ஜெயலலிதா வந்து சப்போர்ட் வித்ட்ரா பண்ணாங்க. ஜெயலலிதா சப்போர்ட் வித்ட்ரா பண்ண பிறகு, ஏடிஎம் சப்போர்ட் வித்ட்ரா பண்ண பிறகு, அது அங்கே மீண்டும் தேர்தல், அது வித்ட்ரா பண்ண உடனே அடுத்து 99 தேர்தலில் உள்ள போயிட்டாங்க கவர்மெண்ட். அதில் ஏமாந்து போனது ஜெயலலிதா. என்ன நினைச்சாங்க, தங்க மேலே உள்ள கேஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணல, அதனால அதை ஒரு இஷ்யூ பண்ணாங்க ஜெயலலிதா. நம்ம எல்லாம் இப்போ தெரிஞ்ச விஷயத்த சொல்றோம், புதுசாக சொல்றேன். அதுக்கு அது அப்போ பிரதமர் வாஜ்பாய் மேலே அவ்வளோ ப்ரெஷர் போட்டு இன்கம் டேக்ஸ் கேஸ் என் மேலே இருக்கிறதுல நான் இது பண்ணுங்க. அப்போ வாஜ்பாய் என்ன சொன்னார், இது கோர்ட் வரையில் போயிடுச்சு, ஐடி ட்ரிபுனல் இருக்குது, இதை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை சிதம்பரம் போல தலைவர்கள்லாம் இந்த கேஸ் என் மேலே ஃபால்ஸ் கேஸ் போட்டாங்க, டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசெட்ஸ், அதாவது சொத்து, அதாவது வருமானம் வந்து வருமானத்துக்கு மேலே சொத்து சேர்த்துட்டாங்க, சொத்து குவிப்பு வழக்குகள் இருந்தது இன்கம் டேக்ஸ். அந்த மேட்டரை வச்சுட்டு வாஜ்பாய் சொல்லிட்டாரு, நாங்கள் அப்படி போய் வித்ட்ரா பண்ண முடியாது. அந்த இதில் தான் அவங்க சப்போர்ட் வித்ட்ரா பண்ணாங்க. உடனே திமுக உள்ள நுழைச்சிட்டாங்க. அப்போ பண்டார கட்சி, சன்னியாசி கட்சி, இந்து கட்சி அப்பப்போ மறந்துட்டாங்க. கலைஞர் கருணாநிதி என்னெல்லாம் சொன்னாரு. ஆமா,
அதெல்லாம் சொல்லிட்டு சரி ஆட்சியில் கிடைக்கிறது உள்ள நுழைஞ்சாச்சு. அப்போ இவரே முரசொலி மாறனே ரொம்ப ஈகரா இருந்தார். ஓகே. வாஜ்பாய் ரொம்ப கிரேட் உள்ள நுழைச்சிட்டாரு. திமுக ஆச்சு. இப்போ அந்த மாதிரி இப்போ ஸ்கோப்பு என்ன பாருங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து, 39 எம்பிஸ் இருக்காங்க. ஆனால் என்ன சாதிச்சாங்க? அதுக்கு முன்னையும் சாதிக்கல. அதாவது 2019லேருந்து 24 ஒன்றும் சாதிக்கல, 24 ஒன்றும் சாதிக்கல. பார்லிமெண்ட்ல ஏதாவது ஒரு எதிர்க்கிறதுக்காக எதிர்த்துருந்தாங்களே வழி, ஏதாவது ஒரு தமிழ்நாட்டை வச்சுன்னு ஏதாவது பெரிய மேட்டரை ரைஸ் பண்ணி ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சாங்கன்னு கேள்விப்பட்டீங்களா? கிடையாது. இப்போ வரப்போகிற இது பீரியட் பாருங்க, இப்போ என்னன்னா ஏதாவது ஸ்கோப் இருக்குமான்னு பார்க்குறாங்க. ஓகே. அதனால தான் கனிமொழி தனியார் லெட்டர் எழுதி கொடுத்தாங்க இப்போ சபாநாயகருக்கு. ஆமாம், பாராளுமன்ற சீட்ஸ் வந்து தனியா வேணும், தனியா எங்களுக்கு இடம் ஒதுக்கீடு. அதாவது என்ன, இந்த அந்த பார்லிமெண்ட்டோட சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு பக்கம் ரைட் சைடில் ரூலிங் பார்ட்டி என்டிஏ, இந்த பக்கம் லெஃப்ட்ல ஆப்போசிஷன். இவங்க ஒரே இந்த பக்கம் உட்காந்துருந்தாங்க. இப்போ முள்ள இடம் தனி இங்கே கொடுங்கன்னு. அதாவது என்ன, இப்போ திரிணாமுல் உட்காந்துருக்கு, எந்த இடங்கள்லாம் இருக்கு திரிணாமுல் எம்பிஸ், அது பக்கம் திரிணாமுல்ல இப்போ பிளவு வந்துட்டு இருக்கு. மமதா எதிர்த்து அங்கே எல்லாம் கட்சி உடையுது. அது ஒரு விஷயம். அவங்க இப்போ அதாவது நாங்க காங்கிரஸோட இல்லை அப்படிங்கிறது காங்கிரஸ் மேல உள்ள கோபம். இப்ப கட்டாயமா என்னங்க, அடுத்த பயம் என்ன, திமுக தலைவர்களுக்கு பயத்தை முதல்ல பேசிடுவோம். என்ன பயம்னா, ஆட்சி இவங்க மேல ஊழல் வழக்குகள்ல தொடர்ந்து விஜய் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இவங்களுக்கு லோக்கல் ஹவுஸ் கவர்மெண்ட் இல்ல, டெல்லிலயும் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பொசிஷன் என்ன ஆகும்னு பயம் வந்துருச்சு. புரியுது. ஏன்னா ஊழல் வேலை பண்ணுவேன்னு சொல்லியிருக்காருல்ல விஜய். நடந்த ஊழல் எல்லாம் விசாரணை, இந்த விசாரணை எல்லாம் ஆரம்பிச்சிச்சு வச்சுக்கோங்க. பல மேட்டர்ல இடி பர்மிஷன் காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா செந்தில் பாலாஜி அவர் மேல, கே.என். நேரு அவர் மேல, ராதாகிருஷ்ணன் அவர் மேல, அனிதா ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி நிஜமாவே நெருக்கடி அதிகமாயிட்டே போறது. கழுத்துக்கிட்ட வந்துருச்சு தண்ணி. இப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு கிட்ட ஆனா ஓப்பனாவும் போக முடியாது. அதனால என்ன நடக்கும் நான் சொல்றேன் பூவிழி, வேற ஏதாவது ஒரு மசோதா வந்து வச்சுக்கோங்க, ஏதாவது சட்டம் ஏதாவது பாராளுமன்றத்தில் வந்துன்னா டிஎம்கே ஆதரவு கொடுத்துரும். அந்த மாதிரி காமிச்சு நாங்க இல்ல நாங்க கொள்கை லெவலில் பண்றோம். இப்ப மகளிர் இது இருக்கு பாருங்க மசோதா, இப்ப ரிஜெக்ட் ஆச்சு. அது மீண்டும் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன். திருப்பி மீண்டும் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. போன தடவை கொண்டு வந்தது இல்ல, இருக்கிற என்ன பார்லிமெண்ட் சீட் இருக்கோ அது 50% ஏத்திட்டு அந்த 50% வந்து மகளிருக்குலாம் ஒதுக்கிடலாம். அப்பதான் பிரச்சனை எங்கேயும் வராது, எல்லா மாநிலத்திலையும். தென்னிந்தியாவுக்கு சீட்டு குறைஞ்சிடும், வட இந்தியாவுக்கு சீட்டு அதிகமாயிடும் ஒன்று ஓடிட்டு இருக்கு. இந்த டீலிமிட்டேஷன்லாம் வந்துருச்சுன்னா. ஸோ இந்த மசோதா திருப்பி வந்ததுன்னா அப்போ திமுகவோட ஸ்டாண்ட் மாறக்கூடும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ பேஸ் சப்போர்ட் கொடுத்துட்டு நெருங்கிறதுக்கு வழி தேடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டெல்லியில ஒரு இது வேணும், இல்லாட்டி இங்க கேஸ் கீஸ்ல ஆரம்பிச்சிருச்சு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் பிரச்சனை. இங்க அவங்க உள்ள பயப்படுறது இதுதான். போக போக ஆட்சி ஸ்ட்ராங் ஆகிட்டே போறது. இப்ப நம்பர் வந்துருச்சு. இதை தவிர்த்து நீங்க பாருங்க, இப்ப அதிமுகல இருந்து 5 பேர் இப்போ அங்க இடைக்கால தேர்தல் நடக்கும். அது ஜெயிச்சு அவங்க முழுமையா டிவிக்கு சேர்ந்துட்டாங்கன்னா நம்பர் ஏறிடும். ஆமா சார், கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கும் விஜய் அவர்களுக்கு. இன்னும் 5 பேரா, இன்னும் 10 பேரா, 20 பேரா நமக்கு தெரியாது. இதெல்லாம் அதாவது இதெல்லாம் நடக்கக்கூடும். இது குதிரை பேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிபிஐ விசாரணையும் கேட்டிருக்காங்க சார் அதிமுக சைடுல இருந்து. குதிரை பேரம்னா குதிரையை வந்து குதிரை பேரம் ஒண்ணுங்க, குதிரையை வச்சு யாரோ பேரம் பண்றது. இது குதிரையை ஓடி போகுது. ஓகே. குதிரை பேரம்னா ஒருத்தர் ஒரு குதிரை விற்கிறது வாங்குறது. இங்க குதிரையை பிச்சுன்னு ஓடுது. இங்க புல்லு கிடையாது, புல்லு அந்த பக்கம் தான் இருக்கு. the grass is greener on the other side, அதனால ஓடுது. ஓகே. இது ஹார்ஸ் ட்ரேடிங் இல்ல, the horses are escaping. இது ஒரு கம்ப்ளீட்லி நியூ சினேரியோ. என்னங்க அவங்க தேர்தல், அவங்க ஃபியூச்சரை பார்க்குறாங்க. 5 வருஷம் ஆச்சு, அதிமுக நிலைமை பார்க்குறாங்க. அப்புறம் இப்பெல்லாம் பாருங்க, மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிட்டு அவங்க தங்க தொகுதியில் ஏதாவது வேலை எதிர்பார்க்குறாங்க.
ஏதாவது வளர்ச்சி திட்டம் என்ன பண்ண போறீங்க? இப்போ ஒரு எதிர்க்கட்சி பாலிடிக்ஸ் என்ன இருக்குது இப்போ? ம். இது ரைட்டா ராங்கான போல அதுக்குள்ள. இதுதான் அரசியல். ம். இதான் அரசியல். இதே நிலைமைக்கு திமுக இருந்தா திமுக இதே தான் செய்யும். வரவங்கள வாங்கன்னு தான் சொல்லும். ம். வேண்டாமா சொல்லும். ஆனா இங்க திமுக நிலைமை என்னன்னா, இப்ப அவங்க கட்சியில இருந்து யாரா கிளம்பிட போறாங்க. இப்ப பாருங்க, ஆல்ரெடி உள்ள டிபேட் என்ன நடக்குது திமுகக்குள்ள. இந்த தோல்விக்கு காரணம் யாரு? ஒரு ம். விசாரணை குழு அங்கங்க போகுது. என்ன சொல்றாங்க விசாரணை ஆமா. குழுட்ட? சபரிஷன் தான் காரணம், அந்த பெண் நிறுவனம் காரணம், பெண் நிறுவனம் தான் இந்த காரணம். இந்த மாவட்ட செயலாளர்கள் காரணம். எல்லாம் ஸ்டாலின் ஐயாவே எங்க பேச்செல்லாம் ஒண்ணுமே கேட்கல. இப்ப கேட்கறாங்க ஏன் தோத்தோம் சொல்லுன்னு. ம். எப்படி ஜெயிக்கணும்னு எங்கள்கிட்ட கேட்கல. எல்லாம் வந்துட்டு இருக்கு, நம்ம பார்க்கலாம். அதுதான் சார். ம். உள்ள ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது. இதுல யாராவது எம்எல்ஏ சரி நம்மளும் போயிட்டு அங்க போலாம்னு நினைச்சா என்ன பண்ணுது? தடுக்க முடியுமா? அதாவது பல விஷயம் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு மாசம் கூட ஆளுங்க. மே ஆமா 4ஆம் சார். தேதி தான் வந்தது. அதுக்குள்ளாலே தமிழ்நாட்டுல நீங்க என்ன மாற்றங்கள் வருது பாருங்க. ம். ஆனா ம். அடிப்படையா என்னங்க, மக்களுக்கு நல்லாட்சி வேணும். மக்கள் பார்த்துட்டாங்க 5 ஆண்டு காலம். இப்ப இந்த புது எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்குறாங்க. ஒரு நல்லது நடக்கும்னு நம்பிக்கை இருக்குது. எஸ் சார். அண்ட் அவரே திருப்பி திருப்பி தேர்தல் போதுன்னு சொன்னாரு, பதவி ஏற்றப்படும் சொன்னாரு, நல்லதே நடக்கும். ம். ஆனா நல்ல எண்ணங்கள் வேணும். அந்த நல்ல எண்ணங்களோட அவர் செயல்படணும்னு ஆரம்பிச்சிருக்காரு. இதை நம்ம எல்லாமே ட்ராமா, எல்லாமே சினிமா, ஒரே கிண்டலா வருது. இது ஒரு அதாவது விஜயை ஒன்றும் தெரியாம நுழைஞ்சிட்டா மாதிரியும், அவர்கிட்ட ஒன்றும் கெப்பாசிட்டி இல்லாத மாதிரியும், அந்த மாதிரியெல்லாம் பண்றாங்க. பட் எனக்கு என்ன பாருங்க, இதை நீங்க இதுவே பண்ண முடியாது. இப்போவே கவர்மெண்ட் கவுந்துரும் சொல்றதெல்லாம் நம்ம மனநிலைமையை காமிக்குது. ஓகே சார். இட் அதே மாதிரி ரியாலிட்டி. நியூலி அப்பாயிண்டட் டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் அவர் இப்போ அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அவர் தலைமை எப்படி இருக்கும் சார் இங்க தமிழ்நாட்டுல? இல்லைங்க, நான் இந்த பர்டிகுலர் மேட்டர்ல, ஏன்னா அது இப்போ டிஜிபி அப்பாயின்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் போட்ட ஒரு இது இருக்குது. ம். ம். யூபிஎஸ்சில இருந்து லிஸ்ட் வாங்குவாங்க, அந்த ஆமா. லிஸ்ட் பிரகாரம் எடுப்பாங்க. ம். ம். அதுல எந்த அரசு சரி, எந்த புது அரசு வந்தாலும் அவங்களுக்கு நம்பிக்கை உள்ள ஆளை தான் போடுவாங்க. ம். அது அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது. ஏன்னா ஹூவர் டேக்ஸ் ஓவர் ஹேஸ் டு டெலிவர் ரிசல்ட்ஸ். இப்போ சட்ட ஒழுங்கை வச்சுட்டு பாலியல் தொல்லை வச்சுட்டு தமிழ்நாடு முழுவதும் ஏதாவது சம்பவம் ஆன உடனே விஜய் ஃபெயில்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. எந்த சிஸ்டம் ஆல்ரெடி மோசமாயிடுச்சோ இப்போ அதை சரி செய்யணும். ம். ம். இப்போ பொதுவாக நியமிக்கப்படுற காவல் அதிகாரிகளுக்கு இது பெரிய பொறுப்பு. கண்டிப்பா. அண்ட் இந்த பொறுப்பு விஜய்கிட்டே இருக்குது. ஏன்னா அவர் என்ன விரும்புறாரு, சிஸ்டம் என்ன இவ்வளவு மோசமாயிடுச்சா? எல்லாம் எந்த மேட்டர்ல பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் லேட்டா போயிருக்கு, போலீஸ் போய் சேரல. அப்புறம் பாலியல் தொல்லை நடக்கிறதுக்கு சமுதாயமும் ஒரு காரணம் இருக்கு இல்லைங்க. நம்ம சொசைட்டிக்குள்ள எப்படி பார்க்குறோம்? ம். ம். ஒரு குழந்தைகளை பார்த்தா கூட நமக்கு அந்த மாதிரி ஒரு குடும்பம் நடக்குதுன்னா என்ன சொல்லுவது? இட் இஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆன் அவர் சொசைட்டி ஆல்சோ இல்லையா? அரசு கண்டிப்பா. செய்ய வேண்டியது செய்யணும், காவல் அதிகாரிகள் செய்ய வேண்டியது செய்யணும். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் எல்லாருமே யோசிக்க வேண்டிய நேரம். அதாவது என்ஜிஓஸாக இருக்கட்டும், சோஷியல் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், பல பேர் பாருங்க, மக்கள் அதாவது பெண்களின் உரிமைக்காக, பாதுகாப்புக்காக பல பேர் வேலை செய்கிறாங்க. இந்த டயத்தில் தமிழ்நாட்டில் ஒரு கேம்பெயின் ஆரம்பிக்கணுங்க. அதாவது மக்கள் அதாவது விழிப்புணர்ச்சி கொடுக்கணும். நம்ம ம். 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 இவ்வளவு மோசமா நம்ம போக முடியுமா இதுக்காக? பாதுகாப்பு இல்லாத அப்ப இது என்ன? இதான் தமிழ்நாடு கிரேட் தமிழ் கல்ச்சர் இதுதானா? இது நான் பொலிட்டிக்கலா ஒண்டி பார்க்கறது இல்லை. இது ஒரு சொசைட்டியில் இருக்கிற ஒரு இதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. கண்டிப்பா. நம்ம சமூகத்துல எப்படி இருக்குது பாருங்க. அது கூடவே என்ன, குடி போதையில தான் பாதி இந்த கொடூரம் நடக்குது. அதனால தான் ஆமா சார். டாஸ்மாக் கடைகள் எல்லாம் ஆமா, மூடணும் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ம். எய்தர் ம். அதுல குடி போதையில நடக்குதுல, இல்ல ஏதாவது இந்த ட்ரக்ஸ் சாப்பிட்டுட்டு நடக்குது. இந்த ஓகே சார். மேட்டர்ல பூர்வி நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இது நான் ஒரு தமிழ்நாடு குறிப்பிட்டு சொல்ல, அகில இந்தியா லெவல்ல இந்த மாதிரி சம்பவம் எங்கெல்லாம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா, அது நம்ம சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்றது. நம்ம கல்ச்சர், நம்ம சினிமா, நீங்க சோஷியல் மீடியால என்ன மாதிரி போடுறீங்க, இது ஒரு பெரிய டிபேட் வேணும் இதுல. எங்களுக்கு தேவையான தகவல் கொடுத்தது ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.